நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி 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 ஸ்தோத்திர துதிகன மகிமைகளை ஏறெடுக்கிறேன். நீங்களா கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலனா இருக்கிறது. அல்லேலூயா, ஆமேன். நம்ம சுருக்கமா 13ஆம் அதிகாரத்துல என்ன கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 14ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகலாம். நல்ல நிலம், நல்ல விதை, நல்ல மீன், நல்ல முத்து, நல்ல பொக்கிஷம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, மத்திய 13ஆம் அதிகாரத்துல எல்லாத்தையும் பார்த்தோம் நம்ம. ஆனா பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது நம்ம தியானிக்கல. சாரிங்க, நான் இதை தியானிக்காம விட்டுட்டேன். 45 நம்ம பொக்கிஷத்தை பார்த்தோம். பூமியில பதிஞ்சிருக்கிற பொக்கிஷத்தை பார்த்துட்டு போய் எல்லாத்தையும் வித்து வாங்கினோம் இல்லையா, அதை நம்ம தியானிச்சோம். அதுக்கு 45 மத்திய 13:45 மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான் அப்படின்னு அதை வாங்குறான்னு அர்த்தம். இதை நம்ம தியானிக்கல இல்லைங்களா. நல்ல முத்து நம்ம தியானிக்கல. எனக்கு நீங்கெல்லாம் முத்து பார்த்துருப்பீங்க. ஆனால் எனக்கு முத்து தெரியாது. முத்துன்னு அநேகருக்கு பேர் வச்சு எனக்கு தெரியும். ஆனால் நிஜமாவே முத்து நான் பார்த்தது கிடையாது. நீங்கள் கூட அநேகரை சிலர் பார்த்துருக்கலாம், அநேகர் பார்க்காம வந்திருக்கலாம். டிவியில் தான் நான் பார்த்துருக்கேன் அது எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிப்பிக்குள் முத்து அப்படி சொல்லுவாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். அதை உடச்சிட்டு உள்ளே பார்த்தா கலராக அவ்வளோ அழகாக அது விலை உயர்ந்த முத்து. சிப்பி பார்க்க அவ்வளோ அந்த விலை மதிப்பு உள்ளதா தெரியாது. அது உள்ள இருக்கிற முத்து அவ்வளோ விலை மதிப்புரிய அழகா இருக்கும். அதை போய் என்ன பண்றான் பார்த்துட்டு அந்த வியாபாரி தனக்குரிய எல்லாத்தையும் வித்துட்டு, எப்படி பொக்கிஷத்தை பார்த்துட்டு எல்லாத்தையும் வித்துட்டு போய் அந்த நிலத்தை வாங்கினானோ அதே மாதிரி இந்த வியாபாரி கூட மாற்றி வித்துட்டு அதை போய் வாங்குறான் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாங்க. அது மாதிரி இருக்குது பரலோக ராஜ்யம். ஏன்னா காணக்கூடாதது. பரலோகம் இப்படி தான் இருக்கும்னு நமக்கு தெரியாது. நம்ம எவ்வளோதான் யோசிச்சு இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சாலும் அதனுடைய மகிமை இதுவரையும் கண்ணால் யாரும் பார்த்ததில்ல, காதால் கேட்டதில்லை. மனசால எப்படி யோசிச்சு பார்த்தாலும் அதுக்கு 1% கூட பரலோகம் இப்படி இருக்குன்றது நம்மளால ஈடு என்ன சொல்ல முடியாது. அந்த மாதிரி மகிமையை நம்ம பார்க்காமலே அதை விசுவாசிச்சு அதை நம்பி என்ன பண்றோம். நம்ம பவுல் சொல்லுவார் பார், லாபமான அனைத்தையும் நஷ்டமா விட்டுட்டேன் நான் கர்த்தருக்காக அப்படி சொல்றான் இல்லையா. அது மாதிரி நமக்கு பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது. ஒரு சின்ன ஒரு குறிப்பு தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. 12 விதமான முத்துக்கள்ல இருக்கும். இப்போ இது வெளிப்படுத்தல படிக்கும் போது அதை தியானிக்கலாம். அதை நம்ம கண்ணில் பார்க்கலனாலும் அதை விசுவாசிச்சு இந்த பூமியில் இருந்தாலும் பூமிக்குரியவங்க இல்லை, நம்ம பரலோகத்துக்குரியவங்க அப்படின்னு நம்ம வாழ்கிறோம் இல்லையா. அவங்களுக்கு தான் இந்த பரலோக ராஜ்ய ரகசியத்தெல்லாம் கர்த்தர் நமக்கு அது தெரிய வரும். அல்லேலூயா. அப்படி ஏசப்பா நம்மளுக்கு இங்கே சொல்லி கொடுத்தாங்க. அதுக்காக ஆவியானவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திர துதி கன மகிமைகளை ஏறெடுக்கிறேன். ஆமாம், எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஏசப்பா நம்ம சந்தேகப்படவே கூடாது. அவர் அன்பை சந்தேகப்படக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு என்ன அனுமதிச்சாலும் என்ன நடந்தாலும் அது நம்ம நல்லதுக்காக மகிமைக்காக சந்தோஷத்துக்காக. அல்லேலூயா, ஆமென். இது மாதிரி பரலோக ராஜ்யத்தை குறித்து மகிமையான காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி காமிச்சாங்க. இன்னும் வருகிற ஆகமங்கள் எல்லாம் பார்த்தா இன்னும் விதமாக பரலோக ராஜ்யத்தை குறித்த ரகசியங்களை கர்த்தர் நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நம்ம கவனமாக கேட்கலாம்.
மத்தேயுவிலே இன்னும் நிறைய பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் இன்னும் நிறைய இருக்குது. அதை நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 14ஆம் அதிகாரத்தில், மத்திய 14ஆம் அதிகாரத்தில் ஏசாப்பா நமக்கு என்ன சொல்லித்தராங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அக்காலத்திலே கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி, இவன் யோவான்ஸ்தானன், இவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் இவனிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்பின் மனைவி ஏரோது நிமித்தம் யோவானை பிடித்து காவலிலே கட்டி வைத்திருந்தான். இது வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, நம்ம தியானிச்சிருக்கோம். இது வந்து தொடர்ந்து 2-12 வரலையும் ஏரோதை பற்றி இருக்கும். இங்கே தெளிவாக வந்து எப்படி யோவான்ஸ்தானன் வந்து தலை வெட்டப்பட்டது, எப்படி அவன் மறிச்சான் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம் நம்ம இல்லைங்களா, தியானிக்கும் போதே. அந்த ஏரோது வந்து அவங்களுடைய சகோதரனுடைய மனைவி கூட தொடர்பாக இருக்கான், தப்பான உறவு வச்சிருக்கிறான். அதை வந்து யோவான்ஸ்தானன் சொல்கிறாரு, நீ இப்படி செய்யக்கூடாது அப்படின்ட்டு. அதனால் எடுத்து என்ன பண்ணுறாங்க, ஜெயிலில் போட்டு வைக்கிறாங்க இல்லைங்களா. அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அதை பற்றி தான் இங்கே பேசியிருக்காங்க. அப்போ அவன் பிறந்த நாள் வருது. அவன் பிறந்த நாளைக்கு ஏரோதாளோட மகள் வந்து டான்ஸ் பண்ணுறான். அப்போனா ஏரோதோட மக இல்லாம, அப்போ அவன் சகோதரனுக்கு தான் அந்த பொண்ணு கூட பிறந்திருக்குன்னு நமக்கு தெரியுது இல்லையா. இவன் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அவன் வந்து அந்த ஏரோதையோடைய மக டான்ஸ் பண்ணுறா. அப்போ அந்த ஏரோது என்ன பண்ணுறான், உனக்கு என்ன வேணும், நீ என்ன கேட்டாலும் நான் தரேன் அப்படி சொல்லிவிட்டு அவன் சொல்கிறான். அப்போ போய் அவங்க அம்மாகிட்ட கேட்குறா இல்லையா. அப்போ இது மாதிரி என்ன வேணாலும் தரேன்னு சொல்கிறாருமா, நான் என்ன கேட்கட்டும் அப்படி சொல்லும் போது அவன் என்ன பண்ணுறா, யோவான்ஸ்தானுடைய தலையை வந்து தட்டில் கொடுக்க சொல்கிறா பாருங்க. ரொம்ப கெட்டவளாக இருக்கிறாவான்னு தெரியுது நம்மளுக்கு. ஏரோதியால் வந்து ரொம்ப கேவலமானவ, ரொம்ப ரொம்ப வந்து கெட்டவ அப்படின்னு நம்மளுக்கு நல்லா தெரியுது இல்லைங்களா. அப்போ வந்து அது மாதிரி அவர் தலையை கட் பண்ணி எடுத்து வந்து கொடுக்குறத அங்கே அவகிட்ட கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. இது அப்படி செஞ்சுருக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம வந்து தியானித்தோம் இல்லைங்களா. அவர் வந்தது நோக்கம், இதை பற்றி தெளிவான விளக்கத்தை நம்ம போன பாட்டிலே பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அப்போது கண்டிப்பாக நான் சொல்கிறேன், யோவான்ஸ்தானன் வந்து மன வருந்திருப்பார். ஏசப்பா வந்ததுக்கப்புறம் கூட அவர் ஊழியம் செஞ்சுன்னுக்கிறார் யோவான்ஸ்தானன். ஏசப்பா வராதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஊழியம் செஞ்சாரோ அதே மாதிரி ஏசப்பா வந்ததுக்கப்புறம் கூட அவர் அந்த மாதிரி ஊழியம் தான் செய்கிறாரு யோவான்ஸ்தானன். அதுக்கப்புறம் எப்படி அந்த அரண்மனைக்குள்ளே போயிட்டு இப்படி பேசினாருன்னு சொல்லி தெரில. அதுக்கப்புறம் 2 ஆள் அனுப்புகிறாங்க இல்லைங்களா. 2 ஆள் அனுப்பும்போது ஏசப்பா வந்து வருகிறவர் நீ தானா, வேறொருவர் வர நான் காத்திருக்கணுமா அப்படின்னு சொல்லும் போது, என்கிட்ட இடர் இல்லாமல் இருக்கிறவன் தான் பாக்கியவான், அப்படியாது என்னை சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான் அப்படி போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. அப்போ கண்டிப்பாக சீடர்களுக்கு அதை அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக வருத்தப்பட்டிருப்பார். கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பார், நம்ம அப்படியே அவரை சந்தேகப்பட்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டாயம் என்ன பண்ணியிருப்பார், யோவான்ஸ்தானன் வருத்தப்பட்டிருப்பாங்க இல்லையா. அப்போ அவரு இதை மாதிரி அவர் மரணமத்து வந்து இங்கே வந்து இது தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அவர் எதனால் மறிச்சார், எப்படி தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டாருன்றத இங்கே அழகாக 14ஆம் அதிகாரத்தில் 12 வசனம் வரலையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம 13 பாருங்கள், ஏசு அதை கேட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போகிறார். அப்போ இதை வந்து ஏசப்பா கேட்டுட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு ஒரு தனியாக போனாருன்ட்டு இருக்குது. கட்டாயம் என்ன பண்ணியிருப்பார், யோவான்ஸ்தானன் என்ன பண்ணியிருப்பார், பார்த்துருப்பார் இல்லைங்களா. கர்த்தரை பார்த்து சாரி கேட்டிருப்பார், பேதுரு மாதிரி. நான் உங்களை சந்தேகப்பட்டிருக்கூடாது, உங்கள் அன்பை நான் சந்தேகப்பட்டிருக்கூடாது, என்னை மன்னிச்சிடுங்கன்ட்டு மனம் கசந்து அழுது கண்டிப்பாக யோவான்ஸ்தானன் ஏசப்பாட்ட சாரி கேட்டிருப்பாங்க. 14 பாருங்கள்,
இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதிஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம், நேரமாயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்திலே 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவர்களை அவரிடத்திலே கொண்டு வாருங்கள் என்றார். அப்படி நம்ம பார்க்குறோம். இங்கே இதுவும் தெரியும் நம்மளுக்கு எல்லாருக்கும் இல்லைங்களா? ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, அந்த 2 மீன் 5 அப்பத்தையும் ஆசீர்வதித்து 5000 புருஷர்களுக்கு கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரு எப்படி அது தியானிக்கிறதுன்னு தெரில. 2 மீன் 5 அப்பம், கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் சாப்பிட்ருக்காங்க. அது திருப்தியாக சாப்பிட்ருக்காங்க. இன்னொரு மீன் வச்சுங்க, ஐயோ வேண்டாம், வயிற்றுல இடம் இல்லை. இன்னொரு அப்பத்தை வச்சுக்கோங்க, ஐயோ வேண்டாம் வேண்டாம், என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் திருப்தியாக சாப்பிட்டு மீதம் 12 கூட நிறைய எடுக்கிறாங்க. சீடர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, எடுத்துன்னு போயிட்டு அவங்க தங்குற இடத்துல எல்லாருக்கும் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு அது தேவையில்லை, அவங்கள தான் டெய்லி கர்த்தரோட விருந்து வச்சுட்டே இருக்கிறாங்க இல்லையா? கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க போய் எந்த இடத்துல தங்குறாங்களோ அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுத்துருப்பாங்க அதை இல்லையா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நாளைய குறித்து கவலைப்பட்டுன்னு உட்காந்துக்கிறோம். ஏன் இன்னைக்கே உட்காந்து கவலைப்பட்டுன்னு இருக்கிறோம். அதிசயம், அற்புதம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற தேவனை வணங்குற நம்ம என்ன பண்ணுறோம், நாளை குறித்து கவலைப்படுறோம். ஐயோ இது என்ன நடக்குமோன்னு கவலைப்படுறோம். பிள்ளைங்க லைஃப் எப்படி ஆகட்டுமோன்னு கவலைப்படுறோம். கவலைப்படுறதுக்கெல்லாம் கர்த்தருக்கிறாருங்க, நம்ம ஏங்க கவலைப்படணும்? வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர், அதை நிறைவேற்ற வல்லவர். நான் எல்லாம் கவலைப்படுறது இல்லைங்க. தேவன் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள், வாக்குறுதிகள், தீர்க்க தரிசனங்கள்லாம் சொன்னாக்கா, தரிசனங்களையும் வாக்கு தத்தங்களையும் தேவன் கொடுத்து அது அப்படியே ஆப்போசிட்டாக நடந்துன்னு இருக்கு. ஆனால் எப்படி நீங்கள் சிரிக்கிறீங்கன்னு கேட்பீங்க. அதுதான் நம்ம கர்த்தர் மேலே வச்சுங்கிற விசுவாசம். மனுஷன் சொன்னாதான் செய்ய மாட்டான். நான் உன்னை அப்படி செய்கிறேன், நான் அப்படி உன்னை வாழ வைக்கிறேன், உன்னை திடப்படுத்துகிறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உன்னை நல்லா வச்சுக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன் இல்லையா? மனுஷங்க டைலாக் சொல்லுவாங்க இல்லையா? நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் நான் இருக்கிறேன், நான் செய்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. இன்றைக்கி சொல்லுவாங்க, நாளைக்கு அதை மறந்துட்டு போயிடுவாங்க. இல்லை சொல்லுவாங்க, செய்ய முடியாமல் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் சொன்னவர் கர்த்தருங்க, சர்வ வல்லமுள்ள தேவன். நம்ம ஏகோவா கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அதனால் ஏங்க கவலைப்படணும்? கர்த்தர் சொன்னால் செய்வார். இதை மாதிரி இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிற தேவனை நம்ம ஆராதிச்சுட்டு நாளைக்கு என்ன நடக்குமோன்னு இன்னைக்கு கவலைப்பட்டு உட்காந்துக்கிறோம். அப்போ கர்த்தரை நம்ம எந்த அளவுக்கு துக்கப்படுத்துகிறோம், எந்த அளவுக்கு ஒரு வல்லமையை நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கோம், மகிமையை தெரிஞ்சுக்காமல் இருக்கோன்னு தெரியுதா? இதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியல. இந்த அதிசயம் அற்புதமெல்லாம் எப்படி யோசித்தாலும் பார்க்க முடியல. 2 மீன் 5 அப்பம் எப்படி செஞ்சிருப்பார் கர்த்தர். அதுவும் திருப்தியாக சாப்பிட்றாங்க, வேணும் வேணான்னு சாப்பிட்றாங்க. எவ்வளோ பேர் எக்ஸ்ட்ரா எடுத்துன்னு போயிருப்பாங்களோ, திருப்தியாக சாப்பிட்டு அவங்கவுங்க எவ்வளோ பேர் எடுத்துன்னு வேற போயிருப்பாங்களோ சாப்பிட்டவங்களே. அது மீந்தது வச்சு 12 கூட நிறைய எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அவ்வளோ சர்வ வல்லமுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ஆனால் நாளைக்கு என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, பிள்ளைங்க கவலை, மனைவி கவலை, கணவன் கவலை, படிப்பு குறித்த கவலை, ஃப்யூச்சர் குறித்து கவலை இல்லைங்களா?
பிள்ளைகள் எதிர்காலத்து குறித்த கவலை, ஊழியத்து குறித்த கவலை. அப்போ நம்ம எப்படி வேதத்தை வாசித்து அதை தியானித்து கர்த்தர்கிட்ட போயிட்டு அவரை ஆராதிச்சு என்ன பிரயோஜனம் நமக்கு? அவர் மகிமையெல்லாம் நம்ம வாசித்து திரும்ப அதே பழைய கவலை, கண்ணீர், வேதனை, சந்தேகம். அப்புறம் என்ன பிரயோஜனம் நம்ம இந்த வேதத்தெல்லாம் வாசித்து தியானிச்சு? அல்லேலூயா. மனுஷன் சொன்னால் செய்ய மாட்டாங்க, கர்த்தர் சொன்னால் அதை செய்வார். அது மாறாது. காலம் கர்த்தர் கையில் இருக்குது. வருஷங்கள் ஓடனா போது, நமக்கு என்ன? செய்கிறவர் கர்த்தர். நான் அதுதான் சொல்வேன் ஏசப்பா கிட்டப்பா, நீங்கள் சொன்ன வாக்குத்தத்தத்தெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் அதெல்லாம் ஆபிரகாம் சொன்ன மாதிரி தான். ஆபிரகாமுக்கு எப்படி சொன்னாரோ அதை மாதிரி தான் நான் வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் எனக்கு கொடுத்தது. 10 தேசம் அவ்வளோ பெருசே 10 தேசங்களை உன் சன்னதிக்கு நான் சொந்தமாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு கொடுக்குற தேசத்தை பேரெல்லாம் வேற சொல்கிறாருங்க. குழந்தை இல்லாத ஒரு தாத்தா கிட்ட, வயசான ஒரு தாத்தா கிட்ட, குழந்தையே பிறக்காத வயசான ஒரு தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்கிறாரு, இவ்வளோ தேசத்தை உன் சன்னதிக்கு நான் சொந்தமாக கொடுக்க போகிறேன்றாரு. அதே மாதிரி தான் தரிசனங்களை கர்த்தர் எனக்கு சொல்லும் போது, என்ன கர்த்தர் என்னன்னோ சொல்கிறாங்க, என்ன இது தரிசனம், இதெல்லாம் என்ன வெளிப்பாடு, என்ன கர்த்தர் இதெல்லாம் சொல்கிறாரு, இப்படியெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு இல்லையா? அது மாதிரி ஏசப்பா சொன்னார்னா அதை செய்வார். அதை மாதிரி சொல்லி செய்த எல்லா அதிசயத்தையும் அற்புதத்தையும் நம்ம வேதத்தில் மட்டும் நம்ம படிக்கிறது இல்லாமல் சரித்திரத்தில் நடக்கிறதையும் நம்ம உண்மைன்னு பார்த்துருக்கோம் இல்லைங்களா? வேதத்தை படித்து மட்டும் நம்ம அவரை விசுவாசிக்கலை. இதை நம்ம வாழ்க்கையில் வரலாறு சரித்திரங்கள் இருக்குது இல்லையா? கர்த்தர் சொன்ன இஸ்ரேல் தேசம் இருக்குது, கர்த்தர் சொன்ன யூதா கோத்திரம் இருக்குது இல்லைங்களா? கர்த்தர் சொன்ன எகிப்து தேசம் இருக்குது, கர்த்தர் சொன்ன என்னது செங்கடல் இருக்குது. எது இல்லை? கர்த்தர் வேதத்தில் என்ன சொன்னாரோ அதெல்லாம் நம்ம கண்ணு பார்க்குது. இப்போ நம்ம ஜெனரேஷன் பார்க்குது அதெல்லாம். அப்போ நம்ம எதுக்குங்க எதை குறித்தும் இது அதுன்னு எதுக்கு கவலைப்படணும்? கவலைப்படுறவர் கர்த்தர். நான் அதுதான் சொல்வேன். எனக்கு கவலைப்படுறது பிடிக்காது. இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் எப்பவுமே. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் எப்பயாவது என்னையே இந்த மாம்சம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும்போது, சிச்சா இது நம்ம கேரக்டர் இல்லையே நான் அப்படின்னு நினைப்பேனா. என்னையே அறியாமல் இந்த மாம்சம் கொஞ்சம் கவலைப்படும் போது, கஷ்டப்படும் போது நம்ம கவலைப்படக்கூடாது அப்படி சொல்லிட்டு நான் பண்ணுவேன். கவலைப்பட வேண்டியது எனக்கு சொன்னது நீங்கள், அதை செய்யணும்னு கவலைப்பட வேண்டியது நீங்கள். நான் ஏன் கவலைப்படணும் அப்படி சொல்லிவிட்டு அப்புறமா அப்படியே கர்த்தர்கிட்ட நான் கர்த்தர் சமூகத்துக்கு போயிடுவேன், துதிக்க ஆராதிக்க இல்லையோ. அப்படியே மறந்துட்டு குழந்த மாதிரி அப்புறமா அப்படியே சந்தோஷமாக கர்த்தர் கூட இருக்குவேன் இல்லைங்களா? இதை மாதிரி மகிமையான பல முறை எவ்வளோ தியானித்தாலும் அதை இல்லையா, கர்த்தருக்கு எவ்வளோ துதி சோத்திர கன மகிமைகள் ஏறி எடுத்தாலும் அது பத்தாது. சின்ன சண்டே கிளாஸ் பசங்க வரலையும் என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய ஊழியர்கள் வரலையும் எடுத்து பிரசங்கம் பண்ணுறது இந்த 2 மீன் 5 அப்பம். சர்வசாதாரணமாக 2 மீன் 5 அப்பம். ஆனால் அதனுடைய மகத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. யோசிச்சு கூட பார்க்க முடியல அந்த அதிசயத்தை. 2 மீன் 5 அப்பம்
கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஜனங்கள் 20,000 பேர் மேலே சாப்பிட்ருக்காங்க. இன்றைக்கே அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுறதுன்னு கவலைப்படுறோம் இல்லைங்களா? அந்த விசுவாசத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும், விசுவாசித்து தேவ மகிமையை கற்றுக்கணும், பழகணும். அவர் சுகத்தை பழகணும், அவர் நன்மையை பழகணும், அவர் பரிசுத்தத்தை பழகணும், அவருடைய வல்லமையை பழகணும், ஒரு மகத்துவத்தை என்ன பண்ணணும், நம்ம லைஃப்பில் வந்து நம்ம அனுபவமாக ஆக்கணும். அப்போ தான் லைஃப் த்ரில்லிங்காக நல்லா இருக்கும். கஷ்டம் வரலான்னா ஏன் இன்னும் கஷ்டமே வரல, சோதனையே வரல, விசுவாசத்துக்கு ஏற்ற சவாலாக இருக்கிறதுக்கு என்ன போரிங்காக இருக்கேன்ற மாதிரி ஆகிடும் நமக்கு. ஏன்னா அப்போ ஒரு சோதனை வந்தால் தான் இன்னும் அதுக்கு மேலே மகிமையை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா, ஆமீன். அந்த மகிமையான காரியத்தை இங்கே அற்புதத்தை கர்த்தரங்க செய்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் நம்ம அதான் 14லேருந்து 24 வரலையும் 2 மீன் 5 அற்புதத்தை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் 22 பாருங்கள். இயேசு அவர்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேலே ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். அங்குள்ள படகு நடு கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாக இருந்தபடினார் அலைவுபட்டது. அவர் கடலின் மேலே நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலகமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களுடனே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். அல்லேலூயா. காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிர்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனசரேத்து நாட்டில் சேர்ந்தார்கள். அவ்விடத்தில் மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பி பிணியாளர்களை எல்லாரையும் அவரிடத்திலே கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்களை தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சுத்தமானார்கள், சொஸ்தமானார்கள். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில் இந்த அனுபவத்தில் என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேங்க. நிறைய வாட்டி எங்கள் வீட்டில் என்னுடைய சோதனை காலத்தில் இப்போ வரலையும் இந்த புதுமையே நான் என் வாழ்க்கையில் பார்த்துட்டு வரேன். ஆமாம், நானெல்லாம் என்னுடைய சாட்சிகளெல்லாம் சொன்னால் நீங்கள் உங்கள் கண்ணில் தண்ணி வராது, ரத்தம் வரும். அதான் மாதிரி சூழ்நிலையெல்லாம் இந்த வசனம் அதை அப்படியே விசுவாசித்து என் வாழ்க்கையில் நான் இப்போ வரலையும் அந்த மகிமையை நான் பார்த்துட்டு வரேன். அதுக்காக ஏசப்பாக்கு நான் கோடி கோடி சூத்திர சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுறாரு ஏசப்பா, அவங்கள சீடர்களை போக சொல்கிறாரு. முன்னாடி போக சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ப்ரேயர் பண்ண தனியாக போகிறாங்க இல்லையா? போகும்போது ப்ரேயரை முடிச்சுட்டு என்ன செய்கிறாரு இல்லைங்க, இவங்க பாதி வழி போயிட்டாங்க சீடர்கள். இவர் ரோட்டில் நடந்து போகிற மாதிரி கடலில் நடந்துன்னு போயின்னு இருக்காரு. அப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஐயோ ஆவி ஆவி அப்படின்ட்டு. ஆவிக்கு கை காலெல்லாம் கிடையாதுங்க, அது ஒரு மாதிரி காற்று. அதுக்கு நம்மளை மாதிரி உருவமெல்லாம் கிடையாது. ஆனையும் கர்த்தர் நல்லா நடந்து போகிறாரு, ரோட்டில் நடந்துன்னு போகிற மாதிரி கடலில் நடந்துன்னு போகிறாரு. நடந்துன்னு போகிறது நல்லா தெரிஞ்சு இவங்க ஆவேசன்றாங்க, அவ்வளோ அறிவு இல்லை.
அப்போ ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, நான் தான், பயப்படாத அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்து பேதுரு, ஆண்டவரே நீங்கள் தான் அப்படின்னா நானும் நடந்து வரட்டுமா, என்னை நடக்க சொல்லுங்க அப்படி சொல்கிறான் பாருங்க பேதருக்காக நான் ஏசப்பா கோடி கோடி சோத்திர சொல்கிறேன். நம்ம வந்து ஏசப்பா நேசிச்ச யோவானை பார்த்து தியானிக்கிறோம். ஆனால் 12 பேரில் ஏசப்பாவை உயிரை நேசித்தவர் பேதுரு. அவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசம், அன்பு, அதெல்லாம் அளவே இல்லாதது. எவ்வளோ சர்வ ஏசப்பாவை வந்து ஒரு விசுவாசிச்சா, அன்பு செஞ்சா, யாராவது ஒருத்தர் கேட்டாங்களா, ஏசப்பா மாதிரி நானும் உங்களை மாதிரி நடக்க போகிறேன்னு யாராவது ஒருத்தர் கேட்டாங்களா? யாரும் ஒருத்தரும். ஏன் யோவானே கேட்கல நானும் உங்களை மாதிரி கடலில் நடக்க போகிறேன்னு. பேதுரு கேட்டார் இல்லைங்களா? அவ்வளோ அதெல்லாம் ஒரு சாதாரண நினச்சி பார்க்க முடியாத விசுவாசங்க. அதெல்லாம் அன்பு, ஏசப்பா மேலே வச்சிருந்த அளவில்லாத அன்பு, அளவில்லாத அது விசுவாசம். இல்லைன்னா நானும் கடலில் நடக்கிறேன் அப்படின்னு யோசிக்கவே முடியாது. அவர் சொல்கிறாரு, நீங்கள் சொன்னேன்னா நான் நடக்கிறேன், நீங்கள் கட்லேட்டா நான் நடக்கிறேன்னு சொல்லி அவ்வளோ விசுவாசிக்கிறாரு, நேசிக்கிறாரு பேதுரு. யாருமே கிடையாது ஏசப்பாவை தவிர கடலில் நடந்தது. ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, வான்னு சொல்கிறாங்க. நடந்து போகிறாரு நல்லா இல்லையா? அது வரலையும் நல்லா இருக்குது, நடந்து போகிறாங்க. ஆனால் இந்த காற்று அடிக்கிறதும் புயலும் அலை வீசுறதும் காற்றும் எல்லாம் பார்த்து என்ன பண்ணுறாரு, பயப்படுறாரு. பயந்து ஆண்டவரே என்னை ரட்சியும் அப்படின்றாரு. அப்போ கூட ஐயோ அம்மா அப்பா அப்படி சொல்லலைங்க பேதுரு. ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை ரட்சியம்னா காப்பாத்துன்றது. ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கன்னு தானே சொல்கிறானே தவிர ஐயோ அம்மா அப்பான்னு வாயில் வரல. புரியுதுங்களா? பேதுரு வாயில். கடலில் வந்து காற்று புயல் எல்லாம் பார்க்கறது தப்பு இல்லை. ஏன்னா கடலுடைய சுவாபமே காற்றடிக்கிறது, அலை வீசுறது, கடல் பொங்குறது, இது அதனுடைய தன்மையே அதுதான் இல்லைங்களா? அதை பார்க்கறது தப்பு இல்லை. ஆனால் பயப்படக்கூடாது, அவ்வளோதான். புரியுதுங்களா? உலகத்தில் கஷ்டம் இருக்கும், வேதனை இருக்கும், ஏசப்பாவே சொல்கிறாங்க இல்லையா? நீ இருக்கிற வரலையும் இந்த உலகம் முடிகிற வரலையும், அப்படின்னா நம்ம முடிவு தான் உலக முடிவு இல்லையா? நம்ம உயிர் இருக்கிற வரலையும் தான் உலகம் நமக்கு. நம்ம இறந்துட்டா உலகம் இருக்குமா இல்லையா? தான் சொல்கிறார், உலகம் முடிகிற வரலையும் நீ மறிக்கிற வரலையும் இந்த உலகத்தில் கஷ்டம் உண்டு. அதை பார்க்கக்கூடாதுன்னு கிடையாது, அதை பார்த்தும் நீ பயப்படக்கூடாதுன்னு அர்த்தம். அல்லேலூயா, ஆமென். அப்போ கூட பேதுரு பயந்து கூட ஒரு வாயில் என்ன வருது, ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கன்னு தான் சொல்கிறாரு. அப்போ நம்மளுக்கு சரி, பார்த்து பயப்படக்கூடாது, பயந்தாச்சு என்ன பண்ணிடக்கூடாது, கர்த்தரை விடக்கூடாது. அப்பயும் அவரை சகாயத்தை தான் என்ன பண்ணணும், நம்ம கேட்க கற்றுக்கணும். உலகத்தார்கிட்டேயோ மனிதர்கள்கிட்டேயோ போகக்கூடாது. என்ன பண்ணணும், கர்த்தரை தான் தேடணும். அப்போ அல்லேலூயா, ஆமென். இந்த மகிமையான காரியத்தை இங்கே நம்ம பார்க்குறோம். பேதுருக்காக நான் ஏசப்பா ரொம்ப துதிக்கிறேன், சோத்திரிக்கிறேன். அதனால தான் ஏசப்பா சொல்கிறாரு, சபையை ஒன்றும் இல்லை கட்டுறேன், பாதாளம் அதை மேற்கொள்ளாது, பரலோக கீ கொடுக்குறேன்றாரு. சாதாரணமான விஷயம் இல்லாது. இந்த சபை மொத்த பொறுப்பையும் பரலோகத்தில் யார் கையில் கொடுக்குறாரு, பேதுரு கையில் கொடுக்குறாரு. பேதுருக்கு பரலோகத்தினுடைய கீ கொடுக்குறாரு. ஆபிரகாமுக்கு பாதாளத்து கீ கொடுக்குறாரு. வெளிப்படத்தில் இருக்கிற பாதாளத்தின் திறவுகளை உடையவரே அப்படின்னு ஆபிரகாமுக்கு பாதாளத்து கீ கொடுக்குறாரு. அதை எங்கே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, லாசரும் ஐஸ்வர்யானும் மரிக்கும் போது
ஆபிரகாம் மடி இல்லைன்னா ஆபிரகாம் குழந்தை மாதிரின்னா தீ வச்சுன்னுக்கிறது கிடையாது. இந்த பாதாளம் இன்சார்ஜ் யாருக்கிட்ட இருக்கு? ஆபிரகாம கிட்ட இருக்கு. ஐஸ்வர்யவானை எங்க போக வச்சிருப்பாரு? ஐஸ்வர்யவான ஆபிரகாம தான் அங்க போக வச்சிருப்பாரு. லாசரன் இங்க வான்னு சொல்ல உரிமை யாருக்கிட்ட இருக்கு? பாதாளத்து திறவுகோலை ஆபிரகாம் கையில கொடுக்குறாரு. அல்லேலூயா. அப்ப இந்த மரித்தவர்களை எங்கெங்க ஸ்தானத்துல விடணும் அப்படின்ற பாதாள கீய ஆபிரகாமுக்கு கொடுக்குறாரு. பரலோக கீ யாருக்கு எந்த ஸ்தானத்துல கொடுக்கணும் அப்படின்றத பேதுரு கிட்ட கொடுக்குறாரு. அல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் சாதாரணமா கிடைச்சிடாது. அதெல்லாம் நம்ம ஏசப்பாவை எந்த அளவுக்கு அவர் வல்லமையையும் மகத்துவத்தையும் ஆச்சரியத்தையும் நம்ம புரிஞ்சு தெரிஞ்சு அவருக்குள் நிலைச்சிருக்கிறோமோ அவ்வளோ மகிமையை பரலோகத்தில் நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. ஆமென். அந்த இடத்துல மகிமையான காரியத்தை ஏசப்பா நம்மளுக்கு சொல்லித்தராங்க. அது மாத்திரம் இல்லை, ஏசப்பா அங்கே வந்திருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு எல்லா ஊர்லெல்லாம் சொல்லி இப்போ அந்த வியாதியில் இருக்கிறவங்க, பிணியில் இருக்கிறவங்க, வேதனையில் இருக்கிறவங்க எல்லாரையும் வர வைக்கிறாங்க. எல்லாரும் ஏசப்பா சுகத்தை கொடுக்கறது மட்டும் இல்லை, அவர் போட்டு நிற்கிற வஸ்திரத்தை தொட்டு தொட்டு எல்லாரும் சுகமாக ஆனாங்க அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. இது அந்த 12 வருஷமா பெரும்பாடு உள்ள ஒரு மகள் இருந்தா இல்லையா, அவங்க போய் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான், இல்லைங்களா. அவங்க சொல்லியிருப்பாங்க எல்லாருக்கிட்டையும், இவ்வளோ 12 வருஷமா பெரும் பாடுபட்டேன், அவரை பார்க்க முடியல, அவர்கிட்ட பேச முடியல, ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரு துணியை நான் அந்த கொஞ்சோண்டு தொட்டை மட்டும்தான் எனக்கு கிடைச்சிது. கொஞ்சோண்டு அந்த நூலை அவர் போட்டுக்கிற அந்த துணி நூலை தான் என்னால் தொட முடிஞ்சுது அந்த ஜனக்கூட்டத்தில். உடனே எனக்கு விடலை, சுகம் கிடைச்சிச்சு அப்படின்னு கண்டிப்பாக அவங்க போய் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஒரு ஓரத்தை துணியை போய் தொட்டுடுங்க உங்களுக்கு சுகம் கிடைச்சிடும் அப்படின்னு அவங்க கூட எல்லாட்டையும் சொல்லியிருப்பாங்க. அதனால கூட என்ன பண்ணுறாங்க, ஒரு துணியை என்ன பண்ணுறாங்க தொட்டு எல்லாரும் சுகமாகறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. ஆமென். ஆமாங்க, நம்ம ஏசப்பால் செய்யக்கூடாத மகிமையான காரியம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த அவயங்களை பார்ட்ஸாக அவர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, தயாரிச்சிருக்கிறாரு. அவர் தான் நம்ம பார்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அவர் தான் எஜமான். அவருக்கு தெரியும் இந்த ஒரு முடி எங்கே இருந்து வேறு வரணும் இல்லைங்களா. இந்த முடி கீழே விடுறது கர்த்தரை கேட்காம கீழே முடி வாரும் போது நம்ம கீழே கொட்டுற முடி கர்த்தரை அனுமதியோட உழுதுன்னு சொல்லுதுங்க. நம்ம அதெல்லாம் தியானிக்கிறதே இல்லை. அவ்வளோ மகிமையான நம்ம தகப்பனை வச்சுட்டு எதையோ நினச்சி கவலைப்படுறோம், வேதனைப்படுறோம். கொஞ்சமும் எதுக்கும் கவலைப்படாதுங்க. கண்ணுடி தனமாக ஏசப்பா விசுவாசிங்க. மகிமையான விடுதலையும் ஜெயத்தையும் சுகத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. ஆமென். இனி ஒரு நாட்களில் மிகப்பெரிய அதிசயத்தை அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் வேதத்தில் பார்த்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை அற்புதங்களை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், ஊழியத்தில், சபைகளில், உலக மக்கள் நடுவில் தேவ பிள்ளைகளை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இதுதான் கடைசி காலத்தினுடைய எழுப்புதல். அதனால் எப்படி ஏசப்பா இருக்கும்போது அந்த இயற்கை அப்பாற்பட்ட அதிசயங்கள் நடந்துச்சோ அதே மாதிரி இதுதான் ஆவியானவரோட கடைசி நாட்களில் நம்ம இருக்கிறோம். இந்த ஃபுல் உலகம் முழுதும் அறுவடை ரட்சிப்பு, சுகமளிக்கிறது, விடுதலை, பிசாசு பிடியிலேருந்து விடுதலை, தரித்திரத்துலேருந்து விடுதலை, துக்கத்தில் துயரத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, எல்லாவற்றிலும் முழுமையான ஒரு எழுப்புதலை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வாழ்கிற நாட்களில். இதுதான் கடைசி. அதுக்கப்புறம் நம்மளும் தேவனுடைய பிள்ளைகளும் இருக்க மாட்டோம், தேவனும் பூமியில் இருக்க மாட்டாங்க 7 வருஷம். அதுக்கப்புறம் நம்ம எங்கே போயிட போகிறோம், பரலோகத்துக்கு போக போகிறோம்.
அதுக்கப்புறம் 1000 வருஷம் இங்கே ஆளுகை செய்ய போகிறோம். அதனால் இது கர்த்தர் அவங்கவுங்க விசுவாசத்துக்கு ஏற்றபடி 30, 60, 100 ஏற்ற பலனை உலக மக்கள் ஏசப்பாவை விசுவாசிச்சவங்க என்ன பண்ண போகிறாங்க, பெற்று அனுபவிக்க போகிறாங்க. அல்லேலூயா. அதே மாதிரி ஒருத்தர் கூட கெட்டு போய் நரகம் போகிறது தேவனுடைய விருப்பம் இல்லை. எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசுதான் மெய்யான தேவன் என்ன அறிஞ்சு அந்த சத்தியத்தை தெரிஞ்சு எல்லாரும் பரலோகம் போகணும். அதுதான் தெய்வ சித்தம். அதனால தான் கர்த்தர் டிலே பண்ணின்னு இருக்காங்க வர்றதுக்கு, இல்லைங்களா? ஆனாலும் தேவனுடைய குறிப்பிட்ட நாட்கள் உண்டு. அந்தந்த காலத்தில் அதை செய்கிறவர் தேவன். அந்த எண்டில் நம்ம சில நிமிடங்களில் நம்ம நிற்கிறோம். இல்லையா? ஆமேன். ஏசப்பா சீக்கிரமாக நம்மளை கூட்டிட்டு போக போகிறாங்க. அதுக்கு நம்ம ஆயத்தமாக இருப்போம், மற்றவங்களை ஆயத்தப்படுத்துவோம். ஆமேன்.